வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனா என்ன பண்ணுறாங்க, அந்த வேலை செய்கிறவங்க மூலியமாக ரேகா வந்து வீட்டில் தான் இருக்கிறான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு முத்துக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. முத்து என்ன பண்ணுறாரு, அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்ல அவர் போய் உள்ளே போய் போலீஸ்காரரை போய் மிரட்டுறாரு. இந்த மாதிரி நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, இந்த மாதிரி வந்து போய் கம்ப்ளைண்ட் எடுத்து அந்த பையனை ஒன்றும் தெரியாத பையனை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்கா, நீங்கள் இப்படியே வந்து அவனை ரிலீஸ் பண்ணலன்னா நான் வந்து கமிஷனரை பார்க்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க போலீஸ்காரங்க பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சத்யாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ மீனாலாம் வந்து திட்டுறாங்க அருணை, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பையன் தானே, கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணலாம்ல அப்படின்னும் போது அவனை யார் பெரிய இடத்துலலாம் போய் கையை வைக்க சொன்னது அப்படின்ற மாதிரி அருண் வந்து ரொம்ப திமிரா பேச, அப்போ என்ன பண்ணுறாங்க, முத்துலாம் அவங்கள திட்டிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அவங்க வீட்டுக்காரன் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பிளானும் சொதப்பிடுச்சு, அப்போ இனிமேல் ரேகாவை நம்ம இங்கே வச்சிருக்க கூடாதுன்ற மாதிரி சிந்தாமணி சொல்ல, அப்போ வந்து ரேகா அப்பா சொல்கிறாரு, நான் வந்து திருப்பதியில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அங்கே நம்ம இவ்வளோ அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு வந்து உத்தரம் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ வந்து இந்த பொண்ணு தேவையில்லை மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ வந்து முத்து என்ன பண்ணுறாரு, எதுக்காக மறக்கணும், இப்போ நீங்கள் வந்து மறந்துருன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க, நாளைக்கு இவங்க ரெண்டு பேர் இந்த காதல் சேரலைன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. அப்போ மீனாக்கு ஒரு மாதிரி பயம் வந்தது. பயம் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி நான் வந்து உங்கள் காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இதில் முத்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.